வணக்கம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம ரீசனிங் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் போன பார்ட் வரைக்கும் நம்ம லீனியர் அரேஞ்ச்மெண்ட் பேஸ் பண்ண சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ போன பார்ட்டில் நான் ஒரு கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த ஹோம்ஒர்க் கொடுத்த அந்த கொஸ்டின்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சரி. ஸோ இந்த கொஸ்டின் தான் நம்ம போன பார்ட்டில் ஹோம்ஒர்க் கொடுத்த கொஸ்டின். 7 people, so I, J, K, L, O, P and Q are sitting in a row facing north. Okay, so 7 பேர் நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. 1 2 3 4 5 6 7. ஸோ நார்த் ஃபேஸ் பண்ணியிருந்தா இது நமக்கு ரைட் ஹேண்ட், இது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, ஸோ அடுத்து ஒன்லி 2 people sit to the left of P. ஸோ பியோட லெஃப்ட்டில் 2 பேர் மட்டும்தான் இருக்காங்களாம். அப்போ P இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் பியோட லெஃப்ட்டில் வெறும் 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. ஓகே, அடுத்து ஒன்லி 3 people sits between P and I. ஸோ பிக்கும் ஐக்கும் இடையில 3 பேர் மட்டும் இருக்காங்களாம். ஸோ பி இந்த இடத்துல இருக்காரு. ஸோ இவருக்கும் ஐக்கும் இடையில 3 பேர்னா 1 2 3. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஐ. ஓகே, அடுத்து ஒன்லி 1 person sits between I and O. ஐக்கும் ஓக்கும் இடையில ஒரே ஒரு பர்சனா. ஸோ ஐ இந்த இடத்துல இருக்காருனா இந்த இடத்துல கேப் விட்டு நமக்கு இந்த இடத்துல ஓ. ஓகேவா? சரி, அடுத்து Q sits to the immediate left of K. கேயோட இமிடியேட் லெஃப்டில் யார்? Q. சரியா? ஸோ இப்போ Qவும் கேயும் நமக்கு அடுத்தடுத்து வரணும். ஸோ இப்படி வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிற ஒரே இடம் இந்த எண்டு மட்டும்தான். அப்போ இந்த இடத்துல நமக்கு Q, இந்த இடத்துல K. ஓகேவா? அடுத்து ஸோ நமக்கு இப்போ ஒரே 2 வேக்கன்ட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு வேக்கன்ட் இருக்குது, இங்கே ஒரு வேக்கன்ட் இருக்குது. ஃபைனலாக J இஸ் நாட் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் I. ஸோ ஐக்கு பக்கத்தில் J இருக்கக்கூடாது. அப்போ J இந்த இடத்துல இருக்க போகிறாரு. ஸோ இவங்க எல்லாரையும் தவிர்த்து மீதி இருக்கிற அந்த ஒரு பர்சன் யார் அப்படின்னா, ஸோ இதில் நம்ம சேர்க்காத ஒரு ஆள் I, J, K, L மட்டும் தான் நம்ம சேர்க்கல. ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு L தான் வரப்போகிறார். ஓகே, கொஸ்டினை கேட்குறாங்கன்னா ஹவு மெனி பீப்புள் சிட் டு த ரைட் ஆஃப் L. எல்லுக்கு ரைட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? ஐ மட்டும்தான் இருக்காரு. ஸோ ஒரே ஒரு பர்சன், ஆப்ஷன் பி. அந்த ஒரு பர்சன் யார்? நமக்கு ஐ. கிளியரா? ஸோ ஐ ஹோப் எல்லாருக்குமே இந்த ஆன்சர் வந்திருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ இந்த கொஸ்டினை எகைன் ஹோம்ஒர்க்காக எடுத்து பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, கே. கொஸ்டினை கேட்குறாங்கன்னா ஹூ சிட்ஸ் அட் த தேர்டு பொசிஷன் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். சரி, லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து, சரியா? லெஃப்ட் ஹேண்ட் இந்த பக்கம் இருக்குமா? லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து தேர்டு பொசிஷன் யாருன்னு கேட்குறாங்க. இந்த பர்டிகுலர் கொஸ்டின் நமக்கு ஹோம்ஒர்க். ஆன்சர் ஆப்ஷன் டி, கே. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினும் இது வரைக்கும் நம்ம பார்த்த அதே ஏரியாவில் அதே கான்செப்டை பேஸ் பண்ணி வர கொஸ்டின் தான். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் நமக்கு ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. கொஸ்டினை கேட்குறாங்கன்னா ஹவு மெனி பீப்புள் சிட்ஸ் பிட்வீன் ஓ அண்ட் கே. சரியா? ஓ அண்ட் கே இந்த 2 பர்சனுக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டி நமக்கு 2 தான் ஆன்சர். ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் நமக்கு ஹோம்ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். எகைன் இந்த கான்செப்டும் நமக்கு 2024, சரியா? 2024, 25 RRBயில் நமக்கு ட்ரெண்டிங்கில் இருந்த டாபிக். சரியா? ஸோ ஏஎல்பியாக இருக்கட்டும், ஆர்பிஎஃபாக இருக்கட்டும், ஆர்பிஎஃப்எஸ்ஐ, கான்ஸ்டபிள், NTPC இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்லேயுமே இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து எல்லா ஷிஃப்ட்லேயுமே இருந்தது. சரியா? ஓகே, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் என்னன்றதை பார்க்கலாம். 7 people KL, M, N, O, P and S are sitting in a row facing north. ஓகே, ஸோ 7 பேர் 1 2 3 4 5 6 7. ஸோ நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா இது நமக்கு ரைட் ஹேண்ட், இது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, அடுத்து ஒன்லி 2 people sit to the left of S. எஸ்ஸோட லெஃப்ட்டில் வெறும் 2 பேர் தானா. அப்போ எப்போதும் போல் எஸ் இந்த இடத்துல இருக்காருன்னா எஸ்ஸோட லெஃப்ட் இந்த பக்கம் இருக்க போது. ஸோ இங்கே ஒரு பர்சன், இங்கே ஒரு பர்சன். சரியா? ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம முன்னாடி பார்த்த மாடல்லாம் அதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகுது. அடுத்து ஒன்லி 3 people sits between S and O. எஸ்ஸுக்கும் ஓக்கும் நடுவில் 3 பேர் மட்டும் இருக்காங்களாம். ஸோ எஸ் இந்த இடத்துல இருக்காருன்னா 1 2 3. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு 1.5 பர்சன்ட் இருப்பாங்க. சரி, ஸோ ஓ நமக்கு ரைட் ஹேண்டில் இருக்கார். ஓகே, அடுத்து கே சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் எஸ். எஸ்ஸோட செகண்ட் ரைட்டில் கே. எஸ்ஸோட ரைட் நமக்கு இந்த பக்கம் இருக்குது. ஃபஸ்ட் ரைட், செகண்ட் ரைட்டில் நமக்கு கே. ஓகே, அடுத்து ஒன்லி 2 people sits between K and M. ஸோ கேக்கும் எம்முக்கும் நடுவில் நமக்கு 2 பேர் இருக்காங்களாம். எகைன் ஓகே, ஒன்லி 2 people sits between K and M.
ஸோ கேக்கும் எம்முக்கும் இடையில் 2 பேர் இருக்காங்க. ஸோ இங்கே கே இருக்காருன்னா இந்த பக்கம் நம்மளால் கொண்டு போக முடியாது, இந்த பக்கம் கவுண்ட் பண்ணோம்னா 1 2 இந்த இடத்துல நமக்கு எம். சரி, ஓகே. இப்போ ஃபைனலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எந்தெந்த இடத்துல வேக்கண்ட் இருக்குன்றதை பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு வேக்கண்ட் இருக்குது, அண்ட் இங்கே ஒரு வேக்கண்ட், இங்கே ஒரு வேக்கண்ட். சரி, ஸோ நமக்கு 3 வேக்கண்ட் இருக்குது. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல் சிட்ஸ் சம் பிளேஸ் டு த ரைட் ஆஃப் என். ரொம்ப முக்கியம். எல் சிட்ஸ் சம் பிளேஸ் டு த ரைட் ஆஃப் என். இதுக்கு என்ன அர்த்தம்? எல் ரைட்டில் இருக்கார், சரியா? எல் சிட்ஸ் சம் பிளேஸ் டு த ரைட் ஆஃப் என். என்னோட ரைட்டில் எல் இருக்கார், பட் இமீடியட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. சம் பிளேஸ் அது இமீடியட்டாகவும் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். சரியா? என் இருக்காங்க, என்னோட ரைட்டில், சார் ரைட்டில் நமக்கு எல் இருக்கார். சரியா? இந்த இடத்துல சம் பிளேஸ், சரியா? இந்த டேர்ம் சம் பிளேஸ் அப்படிங்கிற இந்த டேர்ம் நமக்கு இமிடியேட், சரியா? இமிடியேட் ரைட்டாகவும் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். சரியா? இமிடியேட் ரைட்டாகவும் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். பட் எப்படி பார்த்தாலும் என்னோட ரைட் சைடு தான் வந்து எல் இருக்கார். ஓகே, பட் அட் சம் பிளேஸ் டு த லெஃப்ட் ஆஃப் பி. யார்? எல். ஸோ எல் என்னுக்கு சம் பிளேஸ் ரைட்டில் இருக்கார். அட் த சேம் டைம் அதே எல் வந்து பின்ற பர்சனுக்கு சம் பிளேஸ் லெஃப்டில் இருக்கார். சரியா? ஸோ இந்த சைடு நமக்கு லெஃப்ட்டு, எகைன் என்னோட பர்ஸ்பெக்டிவ் நமக்கு ரைட். ஸோ ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இந்த மாதிரி கான்செப்ட் இந்த டைம் தான் நமக்கு ஆர்ஆர்பியில் வந்திருக்கு. ஸோ ஆர்ஆர்பியில் ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு டைப். சரியா? ஓகே. ஸோ அப்போ என்டையர் நம்பர் இந்த லைனில், சரியா, இந்த பிளேஸ்மெண்ட்டில் எப்படி பார்த்தாலும் லெஃப்ட்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என் இருப்பார், அதுக்கடுத்து இமீடியட்டாக எல் இருக்கலாம், எல் இல்லாமையும் இருக்கலாம், அடுத்து எல் வர போகிறாரு, எல்க்கு அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல பி வர போகிறாரு. ஸோ என் எல் பின்ற ஆர்டரில் இருக்க போகுது. சரியா? என் எல் பின்ற ஆர்டரில் இருக்க போது அது அடுத்தடுத்தும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லை இடையில எத்தனை பேர் வச்சு வேணாலும் இருக்கலாம். சரியா? ஓகே. இப்போ நமக்கு 3 பேர் இருக்காங்க. மேலே நமக்கு எத்தனை வேக்கண்ட் இருக்குது? 1 2 3 வேக்கண்ட் இருக்குது. சரியா? இந்த 3 பேரையும் அப்படியே 3 வேக்கண்டில் ஃபில் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு என் இருக்காரா? இந்த இடத்துல என், அடுத்து எல், அடுத்து பி. அவ்வளோதான். இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாசிங்க. எல் சிட் சம் பிளேஸ் டு த ரைட் ஆஃப் என். என்னோட ரைட்டில் சம் பிளேஸில் எல் இருக்கார், பட் அட் த சேம் டைம் சம் பிளேஸ் டு த லெஃப்ட் ஆஃப் பி. பியோட லெஃப்டில் சம் பிளேஸில் எல் இருக்கார். அவ்வளோதான். கிளியரா? ஸோ அப்போ இந்த கான்செப்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, 7 பேரில் ஒரு 4 பேரை நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுறோம். ஒரு 3 இடத்துல வேக்கண்ட் இருக்குது. அந்த 3 வேக்கண்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு வருது. சரியா? அதாவது சம் பிளேஸ் டு த ரைட், சம் பிளேஸ் டு த லெஃப்ட் அப்படின்ற கான்செப்ட். சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டைப் வந்து இந்த பர்டிகுலர் டைப். ஓகேவா? சரி, இதில் ஃபைனலாக கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஹவு மெனி பீப்புள் சிட் டு த ரைட் ஆஃப் எல். எல்லோட ரைட்டில் எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. எல் இந்த இடத்துல இருக்காரு, எல்லோட ரைட் நமக்கு இந்த பக்கம் இருக்குமா? ஸோ எத்தனை பேர்? 1 2 3 கேபிஓ 3 பேர் இருக்காங்க. ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். சேம் கிட்டத்தட்ட அதே மாதிரி கொஸ்டின். 7 people A, B, L, M, N, S and T are sitting in a row facing north. Okay. ஸோ இப்போ 7 பேர், 2 3 4 5 6 7. ஸோ நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுனால இது ரைட் ஹேண்ட், இது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட். ஓகே. அடுத்து ஒன்லி 5 people sits between T and A. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஒன்லி 5 people sits between T and A. டீக்கும் ஏக்கும் இடையில எத்தனை பேர்? 5 பேர். ஸோ அப்போ இந்த இடத்துல டி இந்த இடத்துல இருக்காருனா, சரியா, 1 2 3 4 5 பேருக்கு அப்புறம் ஏ இந்த இடத்துல இருப்பார். அப்படி இல்லைன்னா ஒருவேளை டி இந்த இடத்துல இருந்தாங்கன்னா ஏ இந்த இடத்துல இருப்பார். ஸோ எப்படி பார்த்தாலும் டீயும் ஏயும் ஏதோ ஒரு ரெண்டில் இருக்க போகிறாங்க. சரியா? ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஸ்டேட்மெண்ட். டீயும் ஏயும் எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு ரெண்டில் இருப்பாங்க. டி இந்த சைடுனா ஏ இந்த சைடு, டி இந்த சைடுனா ஏ இந்த சைடு. அவ்வளோதான். அடுத்து என் சிட்ஸ் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஏ. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு முக்கியம். என்ன சொல்கிறாங்க? என் சிட்ஸ் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஏ. சரியா? இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டேட்மெண்ட் ஒன்லி 5 people sits between T and Aல நமக்கு 2 பாசிபிலிட்டி இருந்துச்சு. சரியா? டி இந்த பக்கம்னா ஏ இந்த பக்கம், டி இந்த பக்கம்னா ஏ இந்த பக்கம். இது ரெண்டில் எந்த பாசிபிலிட்டி கரெக்டு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. என் சிட்ஸ் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஏ. ஏ இந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் அதோட இமிடியேட் லெஃப்டில், சரியா, அதோட இமிடியேட் லெஃப்டில் என்னால் என்ன பிளேஸ் பண்ண முடியும். ஏ இந்த இடத்துல இருந்துச்சுன்னா என்னால் லெஃப்ட் சைடு போகவே முடியாது. அப்போ இந்த இடத்துல ஏ இருக்கிறது தான் நமக்கு கரெக்டு. இந்த இடத்துல ஏ கரெக்டுனா
கீழே உள்ள லாஜிக் நமக்கு தப்பு. கிளியரா? ஸோ அப்போ மொதல் 2 ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் 2 பாசிபிலிட்டி, அடுத்த லைன் வந்து அந்த 2 பாசிபிலிட்டியில் ஒரு பாசிபிலிட்டி எலிமினேட் பண்ண வச்சு ஒன்றை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகே, அடுத்து ஒன்லி 1% சிட்ஸ் பிட்வீன் என் அண்ட் எல். எண்ணுக்கும் எல்லுக்கும் நடுவில் ஒரே 1% இருக்காராம். ஸோ என் இங்கே இருக்காரு, எல் நமக்கு இந்த இடத்துல இருந்தால் தான் நமக்கு எண்ணுக்கும் எல்லுக்கும் நடுவில் 1%. ஓகே, அடுத்து எம் சிட்ஸ் சம் பிளேஸ் டு த லெஃப்ட் ஆஃப் எஸ். எஸ்ஸோட லெஃப்ட்டில், சரியா, எஸ்ஸோட லெஃப்ட்டில் ஏதோ ஒரு சம் பிளேஸில் எம் இருக்காரு. பட் அட் சம் பிளேசஸ் டு த ரைட் ஆஃப் பி. பியோட ரைட்டில் சம் பிளேசஸில் ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு ஆர்டர் எப்படி இருக்க போது, பிஎம்எஸ்ன்னு இருக்க போது. நமக்கு இப்போ வேக்கண்ட் எந்த இடத்துல இருக்குன்றதை பார்க்கலாம். இங்கே ஒரு வேக்கண்ட், இங்கே ஒரு வேக்கண்ட், இந்த இடத்துல ஒரு வேக்கண்ட். சரியா, 3 வேக்கண்ட் இருக்கா? கீழே நமக்கு 3 பேர் இருக்காங்களா? 3 பேர் எந்த ஆர்டரில் இருக்கணும்? இந்த சைடுந்து பார்க்கும்போது பிஎம்எஸ்ன்ற ஆர்டரில் இருக்கணும். அப்படியே தூக்கி மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள், பிஎம்எஸ். அவ்வளோதான். கிளியரா? ஓகே. Who sits third from the left end of the line. லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து தேர்ட் யாருன்னு கேட்குறாங்க. இது லெஃப்ட் ஹேண்டு. சரி, இந்த லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு நமக்கு யார் இருக்கா? எம் இருக்காரு. ஆப்ஷன் சி. கிளியரா? ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் லீனியர் டைப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி 3 பேரை நம்ம எடுத்து அவங்கள ப்ளேஸ் பண்ணுற கான்செப்ட். சரியா? 100% நமக்கு 2026 லீனியர் பேஸ்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கேட்டாங்கன்னா இந்த கான்செப்டை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் வாய்ப்பு இருக்குது? இந்த கான்செப்டை இப்போ தான் ஆர்ஆர்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த 2024-25 நடந்த எக்ஸாம்ஸில் தான் இது அதிகமாக கேட்டிருக்காங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு இந்த கான்செப்டை கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அகைன் இந்த இடத்துல பாருங்கள், பி சிட்ஸ் சம் பிளேஸ் டு த ரைட் ஆஃப் எஸ் பட் அட் சம் பிளேஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ. அகைன் இப்போ நம்ம பார்த்த அதே மாடல் தான். ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க், இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் இதுக்கு ஆப்ஷன் பி 2. சரியா? ஸோ பொறுமையாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஆன்சர் ஆப்ஷன் பி 2 வருதான்றதை செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் எகைன் இதுவுமே நமக்கு ஹோம்ஒர்க்கு. ஸோ ஒன்லி 2 people sits between Q and O. இந்த மாடல் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒன்லி 1% sits between O and P. ஸோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ புதுசாக எதுவும் இல்லை. இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் இருக்குது. ஸோ அதனால் இதுவுமே ஹோம்ஒர்க்கு, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கும் ஆன்சர் ஆப்ஷன் சி 2 தான் நமக்கு ஆன்சராக வரப்போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ஒரு ஹார்ட் லெவல்னு வச்சுக்கலாம், அல்லது மாடரேட் டு ஹார்ட் லெவல். மாடரேட் டு ஹார்ட் லெவல். சரியா? ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு ஈஸி டு மாடரேட் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ பார்க்குறது வந்து ஒரு மாடரேட் டு ஹார்ட் லெவல் கொஸ்டின்ஸ். ஓகே, அனு, பீனா, தீபா, ஹீனா, கரீனா, லீனா அண்ட் ரீனா. சரியா? ஸோ மொத்தம் எத்தனை பேர்? 1 2 3 4 5 6 7 பேர். சரியா? சிட் இன் அ ஸ்ட்ரைட் லைன் ஃபேஸிங் நார்த். ஓகே, ஸோ மொத்தம் 7 பேர். 1 2 3 4 5 6 7. ஓகே, ஃபேஸிங் நார்த். ஸோ நார்த்னால் நமக்கு இது ரைட் ஹேண்ட், இது லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? கரீனா சிட்ஸ் தேர்டு டு த ரைட் ஆஃப் பீனா. ஓகே, ஸோ பீனாவோட ரைட்டில், சரியா, பீனாவோட ரைட்டில் தேர்ட் இடத்துல கரீனா இருக்கார். 1 2 3. ஸோ இந்த இடத்துல நமக்கு கரீனா. சரியா? ஹூ, இந்த டேர்ம் ரொம்ப முக்கியம். ஹூ யாரை மென்ஷன் பண்ணுது? ஹூ இந்த பீனாவை மென்ஷன் பண்ணுது. இதை நம்ம ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம், சீட்டிங் அரேஞ்ச்மெண்டோட இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம். இந்த அண்டு ஹூலாம் எப்படி வருன்றதை பார்த்தோம். இந்த ஹூ யாரை மென்ஷன் பண்ணுது? பீனாவை மென்ஷன் பண்ணுது. பீனா சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் தீபா. தீபாவோட செகண்ட் ரைட்டில். சரியா? தீபாவோட செகண்ட் ரைட்டில், ரைட் இந்த பக்கம் இருக்க போது ஃபஸ்ட் ரைட், செகண்ட் ரைட்டில் நமக்கு யார்? பீனா. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேருந்து இந்த விஷயம் நமக்கு கிடச்சிருச்சு. இதை நம்ம லைக் இந்த பிளேஸ்மெண்ட்டில் வைக்க முடியாது, பிகாஸ் அசம்ஷனில் தான் இருக்குது. இது இந்த ஆர்டர் நமக்கு கிடச்சிருக்கே தவிர்த்து இது எந்த இடத்துல வருதுன்றதை நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, அடுத்து ரீனா சிட்ஸ் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் லீனா. சரியா? லீனாவோட இமிடியேட் லெஃப்டில். சரியா? லீனாவோட
இமீடியட் லெஃப்ட்டில் யார் இருக்கா நமக்கு ரீனா சரியா. ஸோ ஆரும் எல்லும் நமக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகே, அடுத்து அனு சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஹீனா. ஹீனாவோட செகண்ட் லெஃப்ட்டில் சரியா. ஹீனாவோட செகண்ட் லெஃப்ட்டில் நமக்கு யார் அனு. ஹீனா இங்கே இருந்தாங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு செகண்ட் லெஃப்ட் இங்கே யார் இருக்க போகிறோம் அனு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு 3 பாசிபிலிட்டி கிடச்சிருக்கு. இது ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி, இது செகண்டு, இது தேர்டு. இப்போ நம்மளோட ஒர்க் என்னென்னா இது 3ஐயும் மர்ஜ் பண்ணணும் சரியா. இதனால தான் நான் இதை மாடரேட் டு ஹார்ட் லெவல்னு சொன்னேன். கிளியரா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இந்த மாதிரி கிடையாது. நம்ம டேரெக்டாக ஒவ்வொரு பிளேஸ்லையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். கரெக்டாக எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிரும். ஏதாவது ஒரு இடத்துல கேப் இருந்தால் நம்ம வந்து மீதி உள்ளவங்கள போட்டு ஃபில் பண்ணிடலாம். பட் இந்த இடத்துல பாருங்கள், கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்லேருந்து 3 விதமான ரிசல்ட்டை நம்ம எடுத்திருக்கோம். பட் எந்த ரிசல்ட்டுமே நமக்கு அக்யூரேட்டாக இல்லை சரியா. எகைன் கொஸ்டின் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணாலும் கூட நம்ம தான் அசம்ஷன் பண்ணி யார் எந்த பிளேஸில் வருவான்றதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு இந்த 3 ரிசல்ட்டையும் நம்ம மர்ஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் சரியா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 2 வேக்கண்ட் இருக்குது சரியா. 2 வேக்கண்ட் இருக்குது. எனக்கு இந்த இடத்துல ஆர் எல்லுன்னு 2 பேர் இருக்காங்க சரியா. இந்த ஆரையும் எல்லையும் என்னால் இங்கே ப்ளேஸ் பண்ண முடியுமா சரியா. இந்த 2 வேக்கண்டில் 2 பேரை ப்ளேஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல ஆர், இந்த இடத்துல எல் சரியா. ஓகே, இப்போ அடுத்து இங்கே ஏ இருக்குது, இங்கே ஹச் இருக்குது, நடுவில் ஒரு வேக்கண்ட் இருக்குது சரியா. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஹச்சை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன் சரியா. இந்த வேக்கண்ட் இருக்கிற இடத்துல எனக்கு டி இருக்கும். அப்போ டிக்கு முன்னாடி யார் இருப்பா, ஏ இருப்பாங்க கரெக்டாக. இப்போ இந்த ஆர்டரை நான் எழுதுகிறேன். ஏ டி ஹச் பி ஆர் எல் கே சரியா. இதுதான் அசம்ஷன். இதுதான் இந்த மாதிரி அசம்ஷன் பண்ணி பண்ணுறது தான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஹார்ட் லெவல்னால் அதுதான் மாடரேட் டு ஹார்ட் லெவலுங்கிறது. நம்மளாக அசியூம் பண்ணி பண்ணுறது. எகைன் இதுவுமே வந்து 100% கரெக்டுன்னு சொல்லிட முடியாது. அன்டில் ஆர் அன்லஸ் அவன் கேட்குற கொஸ்டினுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்தால் மட்டும்தான் அது கரெக்ட். அதர்வைஸ் நம்ம இந்த ஆர்டரை திரும்பி மாற்றுற மாதிரி இருக்கும் சரியா. ரொம்ப முக்கியமான இடம் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறது தான். கிளியரா. ஓகே, இப்போ கொஸ்டினை கேட்குறாங்கன்னா 3 ஆஃப் த ஃபாலோவிங் சரியா. 3 ஆஃப் த ஃபாலோவிங் 4 ஆர் அலைக் இன் அ certain way based on the given arrangement and thus form a group. Who among the following do not belong to that group சரியா. அப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 பேரை கொடுத்துருக்காங்க. அனு அண்ட் தீபா, ஹீனா அண்ட் ரீனா, லீனா அண்ட் கரீனா, பீனா அண்ட் ரீனா. இந்த மாதிரி 2 பேர் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுக்கப்பட்ட அந்த 2 பேருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒற்றுமை இருக்குது சரியா. அந்த ஒற்றுமை இந்த 4 ஆப்ஷனில் யார்கிட்ட இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க சரியா. ஓகே, இப்போ ஒவ்வொன்றா செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அனு அண்ட் தீபா சரியா. அனு எந்த இடத்துல இருக்காரு, இங்கே இருக்காங்க. தீபா இங்கே இருக்காங்க. ஸோ 2 பேருக்குள்ள ரிலேஷன் எது, 2 பேருமே நமக்கு நெய்பர்ஸ் கரெக்டாக. இப்போதைக்கும் இந்த ஒரு ஆப்ஷன்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், இந்த 2 பேருமே நெய்பர்ஸ்ன்றதை கற்றுக்கலாம். ஓகே, அடுத்து ஹீனா அண்ட் ரீனா. ஹீனா அண்ட் ரீனா. ஹீனா இந்த இடத்துல இருக்காரு, இந்த இடத்துல இருக்காரு. ரீனா இந்த இடத்துல இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் என்ன ரிலேஷனில் இருக்காங்க, நெய்பர் கிடையாது சரியா. இவங்க 2 பேரும் நெய்பர் கிடையாது, ஒன்று விட்டு அடுத்து இருக்காங்க சரியா. மற்ற ஆப்ஷன் செக் பண்ணுவோம். லீனா அண்ட் கரீனா சரியா. லீனா இங்கே இருக்காரு, கரீனா. ஸோ 2 பேரும் நெய்பர்ஸ். ஓகே, அடுத்து பீனா அண்ட் ரீனா சரியா. பி ஆர். ஸோ இவங்க 2 பேரும் நெய்பர்ஸ் சரியா. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் எல்லாருமே நெய்பர்ஸ். நமக்கு ஹச் அண்ட் ஆர் இவங்க 2 பேர் மட்டும் நமக்கு நெய்பர் கிடையாது. அப்போ இவங்க 2 பேர் மட்டும் தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால இதுதான் நமக்கு ஆன்சர். லாஜிக் புரிஞ்சா. ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் சரியா, கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் ஏதோ ஒரு வகையில் சேமாக இருக்குது. இது எங்கே படித்தோம், கிளாசிஃபிகேஷனில் சரியா. ரீசனிங்கில் கிளாசிஃபிகேஷன் ஆட் ஒன் அவுட்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த ஆட் ஒன் அவுட் டாப்பிக்கோட பேசிக் தான் அது. கிளியரா. ஓகே, ஸோ அனு அண்ட் தீபாவுக்கு என்ன ரிலேஷன், 2 பேரும் நெய்பர்ஸ். அடுத்து லீனா அண்ட் கரீனா, அவங்க 2 பேரும் லீனாவும் கரீனாவும் நெய்பர்ஸ். அட் த சேம் டைம் பி அண்ட் ஆர் சரியா. பீனா அண்ட் ரீனா இவங்க 2 பேரும் நெய்பர்ஸ். ஆனால் ஹச்சும் ஆரும் நெய்பர்ஸ் கிடையாது. ஓகேவா. சரி, ஸோ இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்தில் இருக்கவங்கள வச்சு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும், இவங்க மட்டும் என்னது ஆல்டர்னேட், ஒன்று விட்டு ஒருத்தராக இருக்குது சரி. ஒன்று விட்டு ஒருத்தராக இருக்காங்க சரியா. எல்லா கொஸ்டினும் இப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லை, எப்படி வேணால் மாறி மாறி வரலாம் சரியா. விச் மீன்ஸ் 3 பேர் வந்து ஒரே மாதிரி இந்த இடத்துல நமக்கு எந்த 3 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்குது, ஒரு ஆப்ஷன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுதான் நம்ம சூஸ் பண்ணணும். கிளியரா. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அமிதா, பபிதா, கீதா, கவிதா, மீதா அண்ட் சரிதா, வினிதா ஆர் சிட்டிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபேஸிங் நார்த். ஸோ மொத்தம் எத்தனை பேர், 1
2 3 4 5 6 7 பேர். ஓகே, 1 2 3 4 5 6 7. ஸோ இது நமக்கு ரைட் ஹேண்ட், இது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, அடுத்து கீதா சிட்ஸ் தேர்டு டு த ரைட் ஆஃப் கவிதா. எகைன் ஸோ கவிதாவோட தேர்ட் ரைட்டில், சரியா, கவிதாவோட தேர்ட் ரைட் 1 2 3. மூணாவது ரைட்டில் யார் இருக்கா? நமக்கு ஜி கவிதா இருக்காங்க, கீதா இருக்காங்க. ஓகே, அடுத்து சரிதா சிட்ஸ் தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் அமிதா. ஸோ இது நமக்கு ஃபஸ்ட் ரிசல்ட். செகண்ட் ரிசல்ட், சரிதா சிட்ஸ் தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் அமிதா. ஸோ அமிதாவோட லெஃப்ட்டில் தேர்டு யார்? நமக்கு சரிதா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஹூ சிட்ஸ், ஹூன்ற வார்த்தை யாரை மென்ஷன் பண்ணுது? இந்த அமிதாவை மென்ஷன் பண்ணுது. அமிதா சிட்ஸ் தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் மீதா. ஸோ மீதா இந்த இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களோட தேர்ட் லெஃப்ட் 1 2 3வது லெஃப்ட்டில் நமக்கு ஏன்ற பர்சன் இருக்கிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து நெய்தர் சரிதா நார் பபிதா சிட் இமிடியேட்லி நெக்ஸ்ட் டு கவிதா. ஸோ மூணாவது ஸ்டேட்மெண்ட், ஸோ சரிதா ஆர் பபிதா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே நமக்கு கவிதா பக்கத்தில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ எஸ்ஸும் பியும் நமக்கு கேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர்டரை நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் நமக்கு ஒவ்வொரு பர்சன்ஸும் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு இருக்கிற ஒரே ஒரு க்ளூ என்னென்னா இந்த க்ளூ தான். சரியா, கேக்கு பக்கத்தில் எஸ்ஸும் பியும் வரக்கூடாது. சரியா, கேக்கு பக்கத்தில் எஸ்ஸும் பியும் வரக்கூடாது. ஸோ இந்த இடத்துல எஸ் இருக்குன்னா இந்த கே நமக்கு இங்கே வரக்கூடாது. கரெக்டாக? இந்த இடத்துல கே வரக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த கேயை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். கே, இந்த இடம் நமக்கு ஏ இருந்திருக்கும், இந்த இடம் நமக்கு வேக்கண்ட்டாகவே இருந்திருக்கும், இந்த இடத்துல எனக்கு ஜி இருப்பார். கரெக்டாக? ஸோ ரொம்ப முக்கியமான இடம். எஸ்ஸுக்கு பக்கத்தில் கே இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஓகேவா? சரி, அடுத்து ஸோ இதில் பேலன்ஸ் இருக்கிறது யாருன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ கே பக்கத்தில் நமக்கு எஸ்ஸும் வரக்கூடாது, பியும் வரக்கூடாதுன்னா இவங்க ரெண்டு பேர் தவிர்த்து மீதி இருக்கிற ஒரே பர்சன் யார்? வினிதா. ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு வி வந்துட போகிறாங்க. சரியா, இந்த இடத்துல நமக்கு வி இருக்க போகிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த ஒரு வேக்கண்ட் இருக்குது. சரியா, இந்த ஒரு வேக்கண்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த ஒரு வேக்கண்ட்டில் இது வரைக்கும் யார் நம்ம ஃபில் பண்ணலையோ அவங்கள ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல எஸ் சரிதா ஃபில் பண்ணியாச்சு, அதே மாதிரி வினிதா ஃபில் பண்ணியாச்சு, கே கவிதா ஃபில் பண்ணியாச்சு, ஏ அமிதா ஃபில் பண்ணியாச்சு, பி பபிதா மட்டும் ஃபில் பண்ணல. அப்போ இந்த இடத்துல நமக்கு பி. சரி, இது அப்படியே நம்ம நம்பர் லைனில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, இது அப்படியே நம்ம பிளேஸ்மெண்ட்டுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா எஸ் வி கே ஏ பி ஜி எம். சரியா? ஸோ ரொம்ப டைம் டேக்கனான ஃபுல் அண்ட் ஃபுல் அசம்ஷன் பேஸ் பண்ணி ஒரு அனலிட்டிக்கலான ஒரு கொஷின் தான் இது. ஓகே, இப்போ என்ன கேட்குறான்னா 3 of the following 4 are alike in a certain way based on the given arrangement and thus form a group. Which of the following does not belong to the group? போன கொஸ்டின் மாதிரியே. சரியா, இப்போ அமிதா பபிதாவுக்கு ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குது, பபிதா அண்ட் மீதா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது, வினிதா அண்ட் அமிதா ஸோ இது எல்லாருக்குமே ரெண்டு பேருக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஒற்றுமை இருக்குது. அதில் எந்த ஒரு பர்சன் டிஃப்ரெண்டாக இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு அமிதா அண்ட் பபிதா. ஸோ அமிதா இங்கே இருக்காங்க, பபிதா இங்கே இருக்காங்க, ரெண்டு பேருமே நெய்பர்ஸ். ஓகே, அடுத்து வினிதா அண்ட் அமிதா. சரியா, இந்த இடத்துல வினிதா இந்த இடத்துல இருக்காங்க, அமிதா இங்கே இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன் இருக்குது? ஆல்டர்னேட், ஒன்று விட்டு ஒன்று இருக்காங்க. அடுத்து பபிதா அண்ட் மீதா. சரியா, பபிதா இந்த இடத்துல இருக்காரு, மீதா இந்த இடத்துல இருக்காங்க, ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன்? ஸோ ரெண்டு பேரும் ஒன்று விட்டு இருக்காங்க. அடுத்து சரிதா அண்ட் கவிதா, எஸ் அண்ட் கே. எஸ் இந்த இடத்துல இருக்காரு, கே இந்த இடத்துல இருக்காரு, ரெண்டு பேரும் என்ன இடத்துல என்ன அடிப்படையில் இருக்காங்க? ஒன்று விட்டு இருக்காங்க. சரியா, அப்போ இந்த பர்டிகுலர் ஆப்ஷனில் இவங்களை தவிர்த்து, சரியா, இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே ஒன்று விட்டு ஒன்று இருக்காங்க. சரியா, இடையில ஒரு பர்சனுக்கு அடுத்த பர்சனாக இருக்காங்க. பட் ஏ அண்ட் பி அமிதா அண்ட் பபிதா மட்டும் நெய்பர்ஸாக இருக்காங்க. இந்த பர்டிகுலர் கொஷனில் இவர் தான் வந்து நமக்கு ஆட் ஒன் அவுட். சரியா, ஆட் ஒன்னாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஸோ இந்த பர்டிகுலர் இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இதில் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியும். சரியா, ஸோ எகைன் இது எல்லாமே அசம்ஷன் பேஸ் பண்ணி கொடுக்குறது தான். சரி, அசம்ஷன் பேஸ் பண்ணி இந்த இடத்துல வந்தால் இப்படி வரலாம், சரி, இந்த இடத்துல வந்தால் இப்படி வரலான்றது அந்த அசம்ஷனில் தான் நம்ம இதை கொண்டு வர முடியுமே தவிர்த்து இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் மாதிரி இது ஈஸி கிடையாது. ஒரு மாடரேட் டு டஃப்பான கொஷின் தான். சரி, எகைன் இதில் நமக்கு ரொம்ப முக்கியமாக ஹெல்ப் பண்ணுறது இந்த ஸ்டேட்மெண்ட்.
சரியா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அல்லது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா என்டையர் கொஸ்டினை எதுவுமே பண்ண முடியாது. கிளியரா? நெக்ஸ்ட் சேம் லீனியர் பேஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் நமக்கு ஃபேஸிங் டுவர்ட்ஸ் சவுத். சரியா? சவுத் ஃபேஸ் பண்ண லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஏபிசிடி அண்ட் இஆர் சிட்டிங் இன் அ ரோ. ஓகே, மொத்தம் 5 பேர். சரியா? 1 2 3 4 5. சரியா? இஆர் சிட்டிங் இன் அ ரோ ஃபேஸிங் டுவர்ட்ஸ் சவுத். சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே நமக்கு சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. சவுத் ஃபேஸ் பண்ணியிருந்தா எனக்கு இது ரைட்டுனா அவங்களுக்கு அது லெஃப்ட்டு, எனக்கு இந்த பக்கம் லெஃப்ட்னா இவங்களுக்கு இது ரைட். கிளியரா? ஓகே. ஸோ அடுத்து ஏ இஸ் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் சி. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் சி. எல்லாருமே சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா? ஸோ இந்த இடத்துல சி இருந்தாங்கன்னா சியோட ரைட்டுன்றது எந்த பக்கம் வரப்போகுது? இந்த பக்கம் வரப்போகுது. நமக்கு ஏசி. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சியோட ரைட்டில் ஏன்னா சவுத் ஃபேஸ் பண்ணியிருந்தால் சியோட ரைட் இந்த பக்கம் இருக்க போகுது. ஸோ நமக்கு ஏ இங்கிட்டு இருக்க போகுது. ஓகே, அடுத்து ஒன்லி 2 persons ஆர் சிட்டிங் பிட்வீன் ஏ அண்ட் பி. சரியா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஏக்கும் பிக்கும் இடையில 2 பேர். ஸோ அப்போ ஏ இந்த பக்கம் இருந்தார்னா பி இங்கே இருக்கலாம், அப்படின்னா ஏ பி இப்படி இருக்கலாம். சரியா? ஸோ 2ல் எது வேணால் இருக்கலாம். ஓகே, அடுத்து பி இஸ் நாட் அ நெய்பர் ஆஃப் இ. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். பி ஈக்கு நெய்பர் இல்லை. சரியா? அப்போ அது ஸோ பி ஈக்கு நெய்பர் இல்லைன்னா இந்த இடத்துல நமக்கு இ வரக்கூடாது. அட் த சேம் டைம் இந்த லாஜிக்காக இருந்தால் நமக்கு இந்த பக்கத்தில் நமக்கு இ வரக்கூடாது. சரியா? இந்த இடத்துல நமக்கு இ வரக்கூடாது. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் ஹூ இஸ் சிட்டிங் இமிடியேட் ரைட் ஆஃப் ஏ. ஏயோட இமிடியேட் ரைட்டில் யார் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எகைன் அதே மாதிரி அசம்ஷனுக்குள்ளே போக போகிறோம். ஓகேவா? சரி, ஸோ சிக்கு ரைட்டில் ஏன்னா இந்த இடத்துல நமக்கு சியா, இந்த இடத்துல நமக்கு சி. ஸோ இங்கே இ வரக்கூடாதுன்னா நமக்கு இந்த இடத்துல டி இருப்பாரா? ஸோ இந்த இடத்துல நமக்கு டி இருக்கணும். ஸோ நமக்கு இந்த இடத்துல இ இருக்கணும். சரியா? ஸோ ஃபஸ்ட் அசம்ஷன் என்னன்னா இ ஏ சி டி பி. சரியா? இந்த லாஜிக்கில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா எகைன் பிக்கு பக்கத்தில் இ வரக்கூடாதுன்னா இந்த இடத்துல இ இருக்கலாம். சரியா? இந்த இடத்துல இ இருக்கலாம், இது இங்கே சி இருக்கலாம் அல்லது இங்கே டி இருக்கலாம். ஸோ இன்னொரு ஆர்டர் என்ன? டி பி சி இ ஏ. ஓகே, ஸோ நமக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது. சரியா? ஸோ 2 பாசிபிலிட்டி நமக்கு எப்படி கிடச்சிச்சு? ஒன்று ஏபி இந்த டைரெக்ஷனில் இருந்தால் ஒரு பாசிபிலிட்டி, அதே மாதிரி ஏயும் பியும் இந்த டைரெக்ஷனில் இருந்தால் ஒரு பாசிபிலிட்டி. ஸோ நமக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ 2 பாசிபிலிட்டியில் நம்ம கொஸ்டின் செக் பண்ண போகிறோம். ஹூ இஸ் சிட்டிங் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் ஏ. சரி, ஏயோட இமிடியேட் ரைட் எதுன்னு கேட்குறாங்க. எகைன் எல்லாருமே சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏயோட ரைட் நமக்கு இந்த பக்கம் வரப்போகுது. சரியா? ஸோ ஏ இந்த பக்கத்தில் இருக்காருனா ஃபஸ்ட்டு லாஜிக்கில் ஏ இங்கே இருக்காருனா ஏயோட ரைட் இந்த பக்கம் இருக்க போது, இந்த பக்கம் இருக்க போது. ஆன்சர் வந்து இ. சரியா? செகண்ட் பேஸ் அனலைசிஸில் ஏ இந்த பக்கம் இருக்காருனா ஏயோட ரைட் எங்கே இருக்க போது, இங்கே இருக்க போது. இங்கேயும் நமக்கு இ தான். ஸோ 100% நமக்கு ஆன்சர் இ. சரியா? அப்போ இந்த கொஸ்டினில் நமக்கு 2 விதமான ஆன்சர்ஸ் கிடச்சிருக்கு. சரியா? 2 லாஜிக்ஸ் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு லாஜிக் மேலே எழுதியிருக்குது, செகண்ட் லாஜிக் கீழே எழுதியிருக்குது. சரியா? ஸோ 2 லாஜிக்லேயுமே ஏயோட ரைட்டில் நமக்கு இ தான் இருக்காங்க. அட் த சேம் டைம் பி இஸ் நாட் அ நெய்பர் ஆஃப் இ, அதையும் ஃபில் பண்ணணும். ஸோ பிக்கு பக்கத்தில் இ இருக்கக்கூடாது. சரியா? ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் லாஜிக்கில் பாருங்கள், பி இங்கே இருக்காருனா இ இங்கே இருக்கார். ஸோ பிக்கு பக்கத்தில் இ இல்லை. செகண்ட் லாஜிக்கில் பி இங்கே இருக்காருனா இ இங்கே இருக்கார். இப்போவும் நமக்கு பிக்கு பக்கத்தில் இ இல்லை. சரியா? ஸோ இப்போ 2 லாஜிக்குமே கரெக்டு தான். 2 லாஜிக்குமே நமக்கு ஏயோட ரைட்டில் இ தான் நமக்கு ஆன்சராக வந்திருக்கு. ஸோ RRB NTPC 2021 ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின். கிளியரா? ஸோ ரொம்ப அனலிட்டிக்கலான ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் ஓகே, ஸோ அடுத்து 7 கேர்ள்ஸ் ABCD EF and G ஆர் சிட்டிங் இன் a row ஃபேஸிங் சவுத். ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்போ 7 பேர் 1 2 3 4 5 6 7. ஸோ எல்லாருமே சவுத் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. சரி, சவுத் டைரக்ஷன்னா நமக்கு இது ரைட்னா இது லெஃப்ட்டு, இவங்களுக்கு இது ரைட் ஹேண்ட். ஓகேவா? அடுத்து சி இஸ் ஆன் த இமிடியேட் ரைட் ஆஃப் டி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் டியோட, சரி, சி இஸ் ஆன் த இமிடியேட் ரைட் ஆஃப் டி. ஸோ டியோட ரைட்டில் நமக்கு சி. சரியா? டியோட ரைட்டில் நமக்கு சி, பிகாஸ் எல்லாமே சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து டி இஸ் தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். ஸோ இந்த டி லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து தேர்ட், இந்த லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து தேர்ட் 1 2 3 இந்த இடத்துல டி. சரியா? டியோட ரைட்டில் நமக்கு
சி. ஓகே, அடுத்து ஏ இஸ் அட் தி ஒன் எண்ட்ஸ் அண்ட் இஸ் அ நெய்பர் ஆஃப் இ. சரியா, ஏ நமக்கு இந்த இடத்துல இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இருக்கலாம். ஏ இந்த இடத்துல இருந்தால் நமக்கு இ இங்கே இருக்க போகுது, ஏ இங்கே இருந்தால் நமக்கு இ இந்த இடத்துல இருக்க போகுது. ஓகே, அடுத்து ஒன்லி பி சீட்ஸ் பிட்வீன் இ அண்ட் சி. ஈக்கும் சிக்கும் நடுவில் பி மட்டும் இருக்காங்களா. ஸோ நமக்கு இ இந்த இடத்துல தான் மட்டும்தான் நம்மளால் பி இங்கே ப்ளேஸ் பண்ண முடியும். சரி, அப்போ இது கரெக்டு, ஏயும் கரெக்டு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரெண்டு லாஜிக்குமே தப்பு. ஓகே, அடுத்து ஒன்லி பி சீட்ஸ் பிட்வீன் இ அண்ட் சி, அது முடிச்சாச்சு. விச் ஆஃப் த கேர்ள்ஸ் ஆர் நாட் சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஈச் அதர். சரியா, இப்போ கடைசியாக நமக்கு இருக்கிற ரெண்டு பேர் யாருன்னா எஃப்பும் ஜியும். சரியா, ஸோ எஃப் இங்கே இருந்தால் ஜி இங்கே, அப்படி இல்லைனா ஜி இங்கே இருந்தால் எஃப் இங்கே. கிளியரா? ஸோ அந்த ரெண்டு பேர் மட்டும் நமக்கு அசம்ஷன்லேயே தான் இருப்பாங்க. பட் எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேருமே நமக்கு நெய்பர்ஸாக இருக்க போகிறாங்க. ஸோ கொஸ்டினை கேட்குறாங்கன்னா விச் ஆஃப் த கேர்ள்ஸ் ஆர் நாட் சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஈச் அதர். ஸோ எஃப்பும் ஜியும் 100% நமக்கு நெய்பர்ஸாக இருக்க போகிறாங்க. பிகாஸ் இந்த லாஜிக்லேயும் எஃப்எம் ஜியும் நெய்பர்ஸ் தான், இந்த லாஜிக்லேயும் எஃப்எம் ஜியும் நெய்பர்ஸ் தான். அடுத்து இ அண்ட் ஏ. ஸோ இயும் ஏயும் நமக்கு நெய்பர்ஸாக இருக்காங்க, பிரச்சனை இல்லை. சி அண்ட் பி. சரியா, சியும் பியும் நமக்கு நெய்பர்ஸ் தான், அங்கேயும் பிரச்சனை இல்லை. டி அண்ட் இ. ஸோ டி இங்கே இருக்காரு, இ இங்கே இருக்காரு. ஸோ டியும் இயும் மட்டும் தான் நமக்கு நெய்பர்ஸ் கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசி ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின். சரியா, ஸோ ஆல்வேஸ் எப்போதுமே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் சரி, லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டும் சரி, சவுத் ஃபேஸ் பண்ணி இருக்கிற அந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். சரியா, ஸோ ரெண்டு லாஜிக்லையுமே அதே மாதிரி தான் இருக்கும். எகைன் அந்த லெஃப்ட் ரைட்டில் மட்டும் தான் பிரச்சனை இருக்கும். த்ரூ ப்ராக்டிஸ் நம்ம அதை சரி பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம இதே லீனியர் பேஸ்ட் பண்ண அரேஞ்ச்மெண்ட்டில் சவுத் ஃபேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நம்ம அண்ட் பேரலல் லைன் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.